வணக்கம். என் பேர் தமிழரசு. தருமபுரி நகராட்சி 4வது வார்டு 5வது வார்டில் சுமார் 2000 பேர் வசிக்கிறோங்க. அந்த எங்களுக்கு சுடுகாடு இங்கே தருமபுரி நகராட்சி அருகில் உள்ள செட்டிகரை பஞ்சாயத்தில் சுடுகாடு அமைஞ்சிருக்கு. டெத்தானால் நாங்கள் இந்த சுடுகாடுக்கு வரத்துக்கு எங்களுக்கு குறைஞ்சது 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வருது. அதையும் கடந்து நாங்கள் மயானத்துக்கு போகணுமா இருந்தால் சரத்குமார் நதியை கடந்து நாங்கள் போனோம். அதில் இடுப்போல முழங்கால தண்ணி வருஷத்துக்கு 3 டைம் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கிது. அந்த தண்ணியை கடந்து தான், அந்த நதியை கடந்து தான் நாங்கள் சென்ற நதி எங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக மத்தியில் நிற்கிது. அதுக்கு எங்களுக்கு தரப்பானம் ஒன்று அமைச்சு அப்படியே எங்களுக்கு ஒரு காங்கிரீட் சாலை ஒன்று போட்டு சுடுகாடு வெள்ளம் பணம் சேர்த்துட்டு எங்களுக்கு சுற்றிலும் அந்த வேலிங்க, முள்வேலி, புதர், பாம்பு, பள்ளிகள் அனைத்தும் அதில் தொந்தரவாக இருக்குது. அதை கொஞ்சம் க்ளீன் எங்களுக்கு ஒரு தடுப்பு சவர் ஒன்று போட்டு ரெடி பண்ணி கொடுத்து எங்களுக்கு ஒரு கைப்பம்பு போர் ஒன்று, ஒரு மின் விளக்கு, ஏற்கனவே சர்வீஸ் ஒன்று இருக்குங்க, அதில் ஒரு மின் விளக்கு ஒன்று, எரிமேடை ஒன்று எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தை ஏற்கனவே நாங்கள் 2-3 சாரி நாங்கள் கொடுத்துருக்குறோங்க. ஆல்ரெடி நாங்கள்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோங்க. செட்டிகரை பஞ்சாயத்துக்கு, பிடிஓ ஆஃபீஸுக்கு, கலெக்டரேட்டுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோங்க ஆல்ரெடி. இதை மாவட்ட நிர்வாகம் இது கொஞ்சம் எடுத்துகிட்டு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுமாறு பணிவுடன் நாங்கள் இந்த பகுதி பொதுமக்களுடைய சார்பாக, எங்கள் 4வது வார்டு 5வது பொதுமக்கள் சார்பாக, முஸ்லீம்களும் இந்த லைனில் தர்காவுக்கு அந்தாண்ட போகிறாங்க. அவங்களும் இதிலே தான் போகிறாங்க, தண்ணியில் இறங்கி தான் போகிறாங்க. இது நாங்கள் எவ்வளோ முறையிட்டு இருக்கிறோங்க. இது கொஞ்சம் இந்த முறையை கோரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு 100 ஆண்டு எடுத்து 100 வருஷத்துக்கு மேலாச்சுங்க. எனக்கே 65 வயசு ஆகுது. எனக்கு முன்னே முன்னோர்களுக்கு இந்த தண்ணியில் தான் போகணுங்க. இது கொஞ்சம் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு இந்த உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.